ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம 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 ஜெய ராம ஜெய ஜெய ராம முருகாசரணம். மேலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். உடுக்கத்துகில் என துவங்கும் கதிர்காம திருப்புகள் கேட்டோம். கார்காலம் முடிந்து வராத சுக்ரீவனை லக்ஷ்மணன் கோபமாக சென்று அழைக்க
தாரையும் ஹனுமனும் லக்ஷ்மணனை சமாதானப்படுத்தியதும் சுக்ரீவன் சேனையோடு ஸ்ரீராமரிடம் வருகிறான். அன்று அவன் இருத்தனர் அலறி கேழ்திசை பொன் திணி நெடுவரை பொலிவுராத முன் வன்திரள் தூதுவர் கொணர வானர குன்று உரள் நெடும் படை அடைதல் கூறுமாம். ஆனை 1000 எருள் வரியமைந்து வானர அதிபராயிரர் உடன்பர பகுத்த கூனல் மா குரங்கு 2,000 கோடி தானையோடும் அச்சதவலி என்பவன் சார்ந்தான். ஸ்ரீராமரை எங்கள் படையை தயவு செய்து பாருங்கள் என்று சுக்ரீவன் வேண்டுகிறான். அந்த சேனையை காண ஸ்ரீராமர் ஒரு மலை சிகரத்திலே ஏறுகிறார். பனையதாகிய சேனை வந்து இருத்தலும் அருக்கன் தனையன் வைதி நிந்தையரதன் புதல்வனை சார்ந்தான். நினையும் முன்னம் வந்து அடைந்தது நின் பெரும் சேனை வினையின் கூற்றுவ கண்டருள் நீ என விளம்ப. ஐயனும் வந்து அகமின முகம் மலர்ந்தருளி தையலாள் வர கண்டனன் ஆம் என தளிர்ப்பான் எய்தினான். அங்குவோ நெடுவரை சிகரத்தின் இருக்கை வெய்யவன் மகன் பெயற்றும் அச்சேனையின் மீண்டான். சேனையை ஒழுங்காக செல்ல உத்தரவிட்டு சேனை தலைவர்களுடன் சுக்ரீவன் ராமனை அடைகிறான். 5 யோஜனை அகலத்தது ஆகி செஞ்சவே வடதிசை நின்று தென் திசை செல்ல எஞ்சில் பெரும் சேனையை எழுக என ஏவி எஞ்சின படை வீரரை உடன் கொண்டு மீண்டான். பிற திசைக்கு சுஷேனன் முதலியோரை படைகளுடன் அனுப்புகிறான். குடதிசை கண் சுடேனன் குபேரன் வாழ் வடதிசை கண் சதவலி வாசவன் மிடல் திசை கண் வினதன் விரல் தெரு படையொடு உற்று படர்க என பண்ணினான். ஒரு மாதத்திற்குள் தேடி திரும்புமாறு சுக்ரீவன் ஆணையிடுகிறான். வெற்றி வானர வெள்ளம் 2 சுற்றி ஓடி துருவி ஒரு மதி முற்றாத முன் முற்றுதிர் இவ்விடை கொற்ற வாகையினீர் என கூறினான். சுக்ரீவன் சீதையை தேட 4 திசைகளிலும் வானர்களை அனுப்புகிறான். ஸ்ரீ அனுமனோடு சுக்ரீவன் ஸ்ரீராமரை பணிந்து தன்னுடைய வான வீரர்களான சதவலியை வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கு வினகனையும் மேற்கு திசைக்கும் சுசேனையும் அனுப்புகிறார்கள். அந்தந்த திசையில் உள்ள நாடே நகரங்கள் நதிகள் ஆபத்துக்கள் எல்லாம் விவரமாக சொல்லி ஒரு மாதத்தில் திரும்பி வர வேண்டும் என்று கட்டளையிட்டு அனுப்புகிறார். மற்ற 3 திசைகளிலும் சென்றவர்கள் ஒரு மாதத்தில் திரும்ப வந்து தெற்கு திசைக்கு சென்றவர்கள் நல்ல செய்தியோடு வருவார்கள் என்று சொல்லுகிறார்கள். சுக்ரீவன் அனுமனை அங்கதன் முதல்களுடன் தென் திசைக்கு அனுப்புகிறான். அண்ணல் அனுமனே, ஐய நீ புவனம் 3 நின் தாதையின் பூக்கு ஊழல் கவன வேகத்தை ஓர்கிலை தாழ்த்தினை கவனமா குரங்கின் செயல் காண்டியோம். ஏகி ஏந்திழை தன்னை இருந்துழி நாகம் நாடுக நானிலம் நாடுக போக பூமி புய்ந்திடவல்ல நின் வேகம் ஈண்டு வெளிப்பட வேண்டுமால். திண்டிசை கண் ராமணன் சேன்னகர் என்று இசைக்கின்றது என் அறிவு. இன்னணம் வந்திசைக்கு இனி மாருதி நீயலால் வென்று இசைக்கு உரியார் பிறர் வேண்டுமோ. மற்றவர்கள் செய்தியை காணாமல் வந்து செய்தி சொல்ல குறிப்பினாலேயே குறித்த பொருளை காணவல்ல மாருதியையும் ஜாம்பவான் நீலன் அங்கதன் முதலியோர்களை தெற்கு திசைக்கு அனுப்புகிறார். அப்பொழுது ஸ்ரீராமர் சீதா தேவியின் சாமுத்திரிகா லட்சணங்களை கூறி சீதையிடம் கொடுப்பதற்காக தன்னுடைய கணையாழியை தந்து அனுப்புகிறார். ராமன் உரைத்த அடையாள செய்திகள்: முன்னை நாள் உனியொடு முதிய நீர் மிதலைவாய் சென்னி நீள் மாலையான் வேள்வி காணி சேர அன்னம் மாடும் துறைக்கு அருகி நின்றாளை அக்கன்னி மாடத்திடை கண்டதும் கழறுவாய். வரை செய்தாழ்வில் இருத்தவன் அம்மாமுனியுடன் விரசினான் அல்ல நேல் விடுவல் யான் உயரியனா கரை செய்யா வேலையின் பெரிய கற்பினள் தெரிந்து உரை செய்தாள் அகுதியெல்லாம் உணர நீ உரை செய்வாய். மல்லல் மாநகர் துறந்து ஏகும் நாள் மதிதொடும் கல்லின் மாமதில் மணிக்கடை கடைந்திடுதல் முன் எல்லை தீர்வு அறியவும் காணம் யாதோ என சொல்லினாள் அகுதி எல்லாம் உணர நீ சொல்லுவாய். ஸ்ரீராமர் கணையாழி அழித்து வடை கொடுக்க அனுமன் முதலியோர் சொல்லுகிறார்கள்: இணைய ஆறு உரை செய்யா இனிதின் ஏகுதியன வனையும் மாமணினல் மோதிரும் அழித்து அறிஞ நின் வினையலாம் முடிகேயன பிடி கொடுத்து உதவலும் புனையும் பார்கடலினான் அருளோடும் போயினான். அங்கதன் தலைமையில் தெற்கு திக்கு சென்றவர்கள் வைகை கரையில் துயிலுகிறார்கள். மறுநாள் பெண்ணையாற்றை கடந்து தசவநாடு அடைந்து தவத்தோர் வடிவிலை வெதற்ப நாட்டிலே தேடி முண்டகத்துறை பாண்டுமலை சிகரம் கோதாவரியை கடந்து கவனகத்துறை புகுந்து குலிந்த தேசத்தை கடந்து அருந்ததி மலை மரகத மலைகளை கடந்து வேங்கடமலை சேர்ந்து
வானரர் அந்தன வடிவுடன் தொண்டை நாடு அடைகிறார்கள். முயற்சியோடு தேடியும் கிடைக்காமல் பசி தாகத்தால் வாடி ஒரு குகையிலே நுழைந்து ஸ்வயம் பிரபா என்ற தபஸ்வியை பார்க்கிறார்கள். மற்றவரும் அது மனக்கொள வலித்தார் உற்றனர் புறத்தின் இடை ஒன் சுடரினுள் ஓர் நல்தவம் அனைத்தும் ஒரு நன்னி ஒளி பெற்ற கற்றை விரி பொன்சடையினாலே எதிர்கொண்டார். அழகாகவும் பணியபாகவும் இருந்த ஸ்வயம் பிரபாவை பார்த்து சீதையோ இவள் என்று வானரர்கள் எண்ணி கூறியதற்கு அனுமன் மறுபடி கூறுகிறார். கருணை கண்வழி பிறங்க இருந்தவளை எய்தினர் இறைஞ்சா அருந்ததி எனத்தகைய சீதை அவளாக பறிந்தனர் பதைத்தனர் பணித்த குறி பண்பின் தெரிந்து உணர்த்தி மற்ற இவள்குள் தேவி எனலோடும் எக்குறியோடு எக்குணம் எடுத்து இவன் உரைக்கேன் இக்குறியுடை கொடி ராமன் மனையாளோ அக்குபடம் முத்தமணியாரும் அதன் நேர் நின்று ஒக்கும் எனின் ஒக்கும் என மாருதி உரைத்தான். சுயம் பிரபை நீவர் யார், வந்தது என்ன என வினவுகிறார். அன்ன பொழுதின் கண் அவ்வணங்கும் அறிவுற்றாள் முன் அணையர் சேரல் முறையன்று என முனிந்தாள். துண்ண அரிய பொன் நகரியின் உரைவீர் அல்லீர் என்ன வரவு யாவர் உரை செய்க என இசைத்தாள். கிருஷ்ணா என்ற வகை மான் அதனுடைய தோளால் ஆன உடையை உடுத்தியிருந்த அந்த மூதாட்டியிடம் ஹனுமன் விவரமாக வினவினார். தர்மசாரணியாக தவக்கோலத்திலே இருந்தவளிடம் பணிவாக சொன்னார். எதேச்சியாக இந்த பள்ளத்தில் நுழைந்து விட்டோம். இருட்டு என்பதை கூட எங்கள் பசி தாகத்தில் அலைந்து திரிந்த களைப்பிலே நாங்கள் உணரவில்லை. எல்லோருமே களைத்திருக்கிறோம். இந்த பெரிய அரண்யத்தில் இப்படியொரு பள்ளம், இதனுள் நீர்வாழ் ஜந்துக்கள் மற்ற ஜீவன்கள் நடமாடுவதை பார்த்து குடிக்க நீர் கிடைக்கும் என்ற ஆசைகளை நுழைந்து விட்டோம். பல இயற்கை காட்சிகள் சிறப்பாக உள்ளன. இது யாருடைய தவ வலிமை? எங்களுக்கு தெரியாத இந்த விவரங்களை நீங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். இதை கேட்டு தபஸ்வியான அந்த மூதாட்டி பதில் சொல்கிறாள். தானவர்களில் ஒருவர் மயன் என்று இருந்தார். நல்ல தேஜஸ்வி மாயாவி. தன் மாயையால் இந்த குகைக்குள் பொன்மயமாக இவற்றை நிறுவி இருக்கிறார். விஸ்வகர்மாவை தெரிந்திருக்கும். அவரும் தானவர்களுள் ஒருவரே. பல வருஷங்கள் தவம் செய்து இந்த மாளிகைகளை உருவாக்கினார். பிரம்மாவை குறித்து தவம் செய்து சுக்கராச்சாரியாரிடம் பெரும் செல்வத்தை பெற்றார். இந்த மரத்தில் வசித்த பொழுது ஒரு அப்சரஸ்திரியான ஹேமா என்பவரிடம் ஈடுபாடு கொண்டார். இதை பொறுக்காத இந்திரன் கற்களால் அடித்து அவரை கொன்று விட்டார். பின் பிரம்மா இந்த வரத்தை ஹேமாவிடம் கொடுத்தார். சாஸ்வதமான பொருட்கள் தேவைகள் அனைத்தும் எப்பொழுதும் இருக்கும்படி இந்த ஹிரண்யமயமான மாளிகையையும் கொடுத்தார். நான் மேரு சவர்ணி என்ற ரிஷியின் புதல்வி. என்னுடைய பிரிய சகி ஹேமா. இந்த பவனத்தை நான் காத்து வருகிறேன். என் பெயர் ஸ்வயம் பிரபா. ஹேமா நடனத்திலும் கானத்திலும் வல்லவள். அவள் எனக்கு வரம் கொடுத்தாள். இதை காவல் காத்து வருகிறேன். அது சரி, நீங்கள் யார்? இந்த காட்டில் ஏன் அணிந்திருக்கிறீர்கள்? இந்த நுழைய முடியாத வனமும் இந்த பள்ளமும் எப்படி உங்கள் கண்ணில் பட்டன? இதோ புத்தம் புதிய பழங்கள், இவை காய்கிழங்கு வகைகள். தேவையானவரை புசித்து மகிழுங்கள், பசியாருங்கள். இதோ தாகத்தை தீர்க்க பானங்கள், தாகசாதி செய்து கொள்ளுங்கள் என்கிறாள். தபஸ்வியான ஸ்வயம் பிரபா இவ்வாறு மென்மையாக சொல்லவும் ஹனுமார் அவளை பார்த்து, தர்மசாரிணி, நாங்கள் உங்களை தஞ்சமடைகிறோம். சுக்ரீவன் எங்களுக்கு கொடுத்த காலம் முடியும் முன் இந்த பள்ளத்திலிருந்து வெளியேற வகை செய்யுங்கள் என்றார். பயங்கரமான இந்த பள்ளத்தில் திக்கு திசை தெரியவில்லை. எங்கள் எல்லோருக்கும் சுக்ரீவனிடம் பயம். கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். அவன் கட்டளையை மீறினால் உயிர் போனதாக கொள்வோம். தர்மசாரிணி, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியமும் மிகப்பெரியது. தபஸ்வி பதில் சொன்னாள். இந்த பிலத்தில் நுழைந்து விட்டால் உயிருடன் தப்பு இயலாத காரியம். என் தவ வலிமையாலும் நியமங்களை அனுசரித்து பெற்ற சித்தியாலும் உங்கள் அனைவரையுமே வெளியேற்றுகிறேன். எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை திறந்து கொண்டு வெளியே போக முடியாது. உடனே வானரங்கள் தங்கள் மென்மையான கைகளால் கண்களை புத்தி மூடிக்கொண்டன. சீக்கிரம் வெளியேற வேண்டும் என்ற ஆசையால் முகத்தையே கைகளால் மூடிக்கொண்டன. அடுத்த நிமிஷம் தாங்கள் பள்ளத்தின் வெளியே இருப்பதை உணர்ந்தார்கள். வெளியே நின்ற வானரங்களை பார்த்து ஸ்வயம் பிரபா ஆசுவாசப்படுத்தி அந்த இடத்தை பற்றி விளக்கினாள். இதுதான் விந்திய மலை. பலவிதமான மலர்கள் அடர்ந்து தெரிகின்றன. அதோ பிரஸ்ரவண மலை, அங்கே பாருங்கள். மகா சமுத்திரம், சௌகரியமாக போய் வாருங்கள். நான் கிளம்புகிறேன் என்று சொல்லி திரும்ப பள்ளத்தினுடைய சென்று விட்டாள். இந்த வானரங்கள் எதிரில் அலைமோதும் சமுத்திரத்தை கண்டார்கள். அங்கதன், இங்கேயே தேடிக்கொண்டிருப்போம். சீதை கிடைத்தால் திரும்பி போவோம். எல்லையில் யமராஜம் செல்வோம் என்றான். மற்ற வானரங்கள் ஆமோதித்தன. இதுவரை சீதையை காணாததால் ஸ்ரீ ராமநாமத்தை வானர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். கமல நயன ராம் விமல சரண ராம், கமல நயன விமல சரண பதித பவன ராம், ஜானகி ஜீவன ராம் பாப விமோசன ராம், ஜானகி ஜீவன பாப விமோசன பதித பவன ராம்.
अयोध्यवासी राम आनंद चंद राम अयोध्यवासी आनंद चंद पतित पावन राम वैदेही राम वैकुंठ राम आत्माभिराम अयोध्या राम श्रृंगार राम सीताभिराम पट्टाभिराम दशरथ राम पतित पावन राम 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 राम. இதுபோல பாலர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் எதிரிலே இருந்த சம்பாதி என்னும் கழுகரசனுக்கு இறக்கைகள் முளைத்து வரத் தொடங்கின. தன் சரீரத்தில் தோன்றிய மாறுதல்களை பழையபடி இறக்கைகள் வந்துவிட்டதை அறிந்து சம்பாதி மகிழ்ச்சி கடலிலே மூழ்கினான். வானரங்களை பார்த்து, விஷாகர ரிஷியின் பிரபாவம் தான் இது. அவர் அளவிட முடியாத தவ வலிமையுடையவர். என் தம்பி ஜடாயு சூரிய மண்டலத்தை பார்க்க ஆசைப்பட்டு சூரியனுக்கு அருகே சென்றதும் வெப்பம் தாங்க முடியாததால் அலறினான். நான் இறக்கைகளை அவன் மேல் விரித்து அவனை காப்பாற்றினேன். அவன் ஒரு திசையிலே விழுந்தான். நான் சூரிய கிரணங்களால் பொசுக்கிய இறக்கைகளோடு இங்கே விழுந்தேன். ராமநாமத்தை கேட்டதும் ஆதித்ய கிரணங்களால் பொசுங்கி போன என் இறக்கைகள் முளைத்து விட்டன. இளம் வயதிலே எனக்கு இருந்த பராக்கிரமும் பலமும் வீரியமும் வந்துவிட்டதாக உணர்கிறேன். அதனால் கிளம்புங்கள், சீதையை தேட எல்லா முயற்சிகளையும் செய்வோம். தன் சக்தியை காட்ட அந்த வானரங்களை மலை உச்சியிலிருந்து தன் அழகால் கீழே கொண்டு வந்து சேர்த்தது அந்த சம்பாதி. வானரங்களும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தன. இந்த சம்பவத்தால் தங்கள் பலமும் பௌருஷமும் கூடியதாக உணர்ந்தார்கள். அபிஜித் முகூர்த்தத்தில் கிளம்பினார்கள். சீதையை கண்டுபிடிக்க பல மடங்கு உற்சாகம் அவளுக்கு வந்தது. ராவணன் சீதையை இந்த வழியேதான் கொண்டு சென்றான் என்று சொல்லி உயர பறந்து சென்று தன்னுடைய கழுகு பார்வையினால் சீதா தேவியை இலங்கையிலே ராவணன் சிறை வைத்திருப்பதை பார்த்து சொல்ல, யார் கடலை கடந்து சீதையை பார்த்து வர முடியும் என்ற கேள்வி வர, ஜாம்பவான் ஹனுமாரிடம், வாயுபுத்திரனான உன்னால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். நாங்களும் ஒற்றைக்காலில் நின்று உனக்காக பகவானை வேண்டுகிறோம். எங்கள் எல்லோருடைய உயிரும் இப்பொழுது உன் கையில் இருக்கிறது, சென்று வா என்று உற்சாகப்படுத்துகிறார். ஹனுமாரும் தன் பலத்தை உணர்ந்து உலகளந்து பெருமாளை போல விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு மகேந்திர மலையிலே ஏறுகிறார். ராமர் உற்சாகப்படுத்தியதால் சுக்ரீவன் திறமை வெளிப்பட்டது. அங்கதனுக்கும் ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்து ஒரு பொறுப்பு வரும்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஹனுமார் ஜாம்பவான் எல்லோரும் தீர்மானித்தார்கள். எல்லாம் இழந்து சம்பாதிக்கு விஷாகர மகரிஷி நம்பிக்கை கொடுக்கிறார். மலை உச்சிக்கு சென்று வயதான காலத்திலும் தன் பார்வை சரியாக இல்லாத பொழுதிலும் சீதை இருக்கும் இடத்தை சுமாராக கணிக்கிறார். ஹனுமனே, பெரிய காரியம் செய்வதற்கு உன்னால் தான் முடியும் என்று எல்லோரும் உற்சாகப்படுத்துகிறார்கள். இதோடு கிஷ்கிந்தாகாண்டம் நிறைவு பெறுகிறது. சம்பாதி சொன்னபடி ஹனுமன் மகேந்திர மலை மேல் ஏறி கடலை தாண்ட நிற்கிறார். அப்பொழுது அந்த பெரிய வடிவினை கம்பர் வர்ணிக்கும் அழகை கேட்போம். மின்னெடும் கொண்டல் தாளின் வீக்கிய கழலின் ஆர்ப்ப தன் நெடும் தோற்றும் வானோர் கட்புலத்து எல்லை தாவ வல் நெடும் சிகர கோடி மயேந்திரம் அண்டம் தாங்கும் பொன்னெடும் தூணின் பாத சிலை என பொலிந்து நின்றான். முதலில் ஹனுமாருடைய கண்ணிலே துறக்க நாடு தென்படுகிறது. அது இலங்கையோ என்று சந்தேகப்படுகிறார். பின்பு தெளிவடைகிறார். ஆண் தகை ஆண்டு அவ்வானோர் துறக்க நாடு அருகில் கண்டான். ஈண்டு இதுதான் கொல்வேலை இலங்கை என்று ஐயமெய்தா வேண்டு அறிவிண்ணாடு என்னும் மெய்மை கண்டு உள்ளம் மீட்டான். காண்தகு கொள்கை உம்பர்யில் என கருத்துள் கொண்டான். அதன் பிறகு பார்க்கும் பொழுது இலங்கையை கண்ட ஹனுமன் மகிழ்ச்சி அடைகிறார். கண்டனன் இலங்கை மூதூர் கடிபுழல் கனக நாஞ்சில் மண்டலம் அதிலும் கொற்றவாயிலும் மணியன் செய்த வெண்தள களபமாட வீதியும் பிறவும் எல்லாம் அண்டமும் திசைகள் எட்டு மதிர தோள்கொட்டியார்த்தான். உடனே தேவர் முதலானோர் விடை தர ஹனுமார் கடலை கடக்க விரைகிறார். இத்திரும் நிகழும் வேலை இமையவர் முனிவர் மற்றும் முத்திரத்து உலகத்தாரும் முறைமுறை விரைவில் மைத்தார். தொத்துரு மலரும் சாந்தும் சுண்ணமும் இணைய தூவி வித்தக சேரி என்றார். வீணனும் விரைவது ஆனான். காலை ஊன்றி எழுந்த பொழுது மலையிலும் கடலிலும் நிகழ்ந்த மாறுதல்களை கம்பர் வர்ணிக்கும் அழகு. வாழ்விசைத்து எடுத்து வந்தாள் மடக்கி மார்பு ஒடுக்கி மாதி தோல்விசை துணைகள் பொங்க கழுத்தினை சுருக்கி தூண்டும் கால்விசை தடக்கை நீட்டி கண்புலம் கதுபா வண்ணம் மேல் விசைத்து எழுந்தான். உச்சி விரிஞ்சன் நாடு உரிஞ்ச வீரன். வானில் செல்லும் அனுமனி தோற்றத்தை பார்ப்போமா? இடுக்கு ஒரு பொருள்கள் என்னாம் என் திசை சுமந்த யானை நடுக்குற விசும்பில் செல்லும் நாயகன் தூதன் நாகம் ஒடுக்குறு காலை வன்காற்று அடியொடும் ஒடித்த அந்நாள்
முடுக்குறக் கடலில் செல்லும் முத்தலை கிரியும் புத்தான். வாளை உயர்த்தி அனுமன் வானிலே பறந்து செல்லும் அழகை கம்பர் வாக்கியரை கேட்போம். நாளினொடு உலகம் மூன்றும் நடுக்குற அடுக்கு நாகர் மேலில் மேல் நின்றகாரும் சென்ற கூலத்தன் முண்டு காலினால் அளந்தவான முகட்டையும் கடக்க காலவாரினால் அளந்தான் என்று வானவர் மருளை சென்றான். கடலை தாண்டி சீதையை தேடப் போனார் ஹனுமார். முதலிலே அவருக்கு வந்த தடங்கள் மயனாக பர்வதம் எனும் மலை. அந்த மலை தடுக்கிறது. ஹனுமன் அதை உந்திவிட்டு செல்கிறார். மயனாக பர்வதம் மானிட வடிவிலே வந்து விருந்து உண்டு செல்ல வேண்ட மீண்டு வரும்பொழுது விருந்து உண்பேன் என கூறி ஹனுமான் புறப்படுகிறார். அனுமனுக்கு வந்த இரண்டாவது இடையூறு சுரசா என்னும் அரக்கி. அவள் பயங்கரமான உருவமுடையவள். அனுமன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் வழியோட மறுக்கிறாள் சுரசா. யாரானாலும் என் வாயில் புகுந்து பின்னர் வெளியேறலாம் என்கிறாள். அதாவது வாயில் புகுந்தால் அவனுடைய கதி சகதி என்பது அவள் கணிப்பு. அனுமன் அதற்கு ஒப்புக்கொண்டு தன் உருவத்தை மேலும் மேலும் பெரிதாக்குகிறார். சுரசாவும் வாயை மேலும் மேலும் பெரிதாக்குகிறாள். அனுமன் திடீரென தனது உருவத்தை சுருக்கி வாயில் புகுந்து காது வழியாக வெளியே வந்து ஆகாயத்திலே பறந்து விடுகிறார். சாமதான பேத தண்டம் எனும் 4 வகையான உபாயங்களை பின்பற்றி தீர்வு கண்டார் ஹனுமார். முதலில் சுரசாவிடம் கெஞ்சினார். அவளோ ஹனுமன் கெஞ்ச கெஞ்ச மிஞ்சினாள். அவளை கோபப்படுத்தி வாயை பிளக்க வைத்து எதிர்பாராத தருணத்தில் எதிர்பாராத விதமாக தப்பிக்கிறார். இதற்கு பின்னர் ஹனுமன் சந்தித்த இடையூறு சிம்ஹிகை எனும் அரக்கி. மாயாஜாலங்களில் வல்லவள். அவள் எல்லோருடைய நிழலையும் அடக்கி ஆள்பவள். அது அவள் மீது பட்டாலே போதும், அவள் நம்மை அடக்கி ஆள முடியும். ஹனுமனின் நிழல் கடலில் விழுந்தவுடன் அவனுடைய வேகத்தையே குறைத்து விடுகிறாள். இதுவரை ஹனுமன் சந்தித்தவர்கள் அவன் உடலுக்கு தீங்கு செய்ய எண்ணினார்கள். சிம்ஹிகை அவனது புகழுக்கு பெயருக்கு களங்கம் கற்பிக்க பார்ப்பதையே நிழல் என்று ராமாயணம் கூறுகிறது. சிம்ஹிகை வாய்க்குள் புகுந்து வயிற்று கிழித்துக் கொண்டு வெளியே வருகிறார். பிறகு ராமநாமமே இடர்கள் தீர்ப்பது என்று ஹனுமன் உறுதி போடுகிறார். ஊரு கடிது ஊருவன ஊரு இல் அறம்புன்னா தேரல் இல் அறக்கர்புரி தீமை அவை தீர ஏறும் வகை எங்கு உள்ளது ராமாயண எல்லாம் மாறும் அதன் மாறு பெருதியில் என வலித்தான். பவளமலையில் பாய்ந்து அனுமன் இலங்கையை பார்க்கிறார். மண்ணடி ஊற்று மீது வான் ஒரு வரம்பின் தன்மை எண்ணடியற்ற குன்றில் நிலைத்து நின்று எய்த நோக்கி விண்ணிடை உலகம் என்னும் மெல்லியல் மேனி நோக்க கண்ணடி வைத்து அன்ன இலங்கையை தெரிய கண்டான். குறுகிய வடிவோடு ஹனுமான் பவள குன்றிலே தங்குகிறார். என்றினன் இலங்கை நோக்கி இணையன பலவும் எண்ணி நின்றனன் அரக்கர் வந்து நேரினும் நேர்வது என்ன தன் தகையணைய மேனி சுருக்கி அச்சரளை சாரல் குன்றிட இருந்தான் வெய்யோன் கூட கடல் குளிப்பதானான். அனுமன் மதில் மேல் ஏவி செல்ல முயலும் பொழுது இலங்கை மாதேவி அனுமனை தடுக்கிறாள். எல்லாம் உட்கும் மாழி இலங்கைகள் மூதூர் நல்லாள் அவ்வூர் வைகு ஒரே உக்கும் நயனத்தாள் நில்லாய் நில்லாய் என ஒரே நேரா நினையாமுன் வல்லே சென்றாள் மாருதி கண்டான் வருக என்றான். ஆகா செய்தாய் அஞ்சலை போலும் அறிவியில்லாய் காக்கா மூலம் தின்று உழல்வார் மேல் சனம் என்னாம் பாகா அறிஞ்சி புன்மதில் தாவி பகையாதே போகாய் என்றாள் புங்கழல் என்ன புகை கண்ணாள். இருவரும் சண்டை போடுகிறார்கள். அதில் ஹனுமன் அறைய லங்கினி என்னும் இலங்கை மாதேவி மண்ணில் விழும்பொழுது தன் வரலாற்றை கூறுகிறாள். ஹனுமன் தன் பெரிய உருவத்தை மிகச் சிறிய வானர உருவமாக மாற்றிக்கொண்டு லங்கையின் தலைவாயிலே நுழைந்த பொழுது அங்கு வாயிலை காத்துக் கொண்டிருந்த லங்கினி என்ற அரக்கியால் தடுக்கப்படுகிறார். ஹனுமன் அவளை பலமாக அடித்தார். அவளால் அதிலிருந்து மீள முடியவில்லை. அவள் ஹனுமாரிடம் என்றைக்கு இந்த வாயில் காப்பும் அடித்து வீழ்த்தப்படுகிறாளோ அன்றே ராவணனுக்கு அபாயம் என்று முன்கூட்டியே கூறியிருப்பதாக சொன்னாள். பிறகு கும்பகர்ணனை பார்க்கிறார். இயக்கியர் அரக்கிமார்கள் நாகியர் எஞ்சியில் விஞ்சை முயல் கரையிலாத திங்கள் முகத்தியர் முதலானோரை மயக்கு அற நாடியேகும் மாருதி மலையின் வைகும் கயக்கமில் துயர்ச்சி கும்பகருணனை கண்ணின் கண்டான். இவன்தான் ராவணனோ என சினந்து பிறகு அவன் அல்லன் என அறிந்து அனுமார் சினம் தணிகிறார். அனுமன் மண்டோதரியை பார்க்கிறார். சீதையோ என ஐயுற்று தெளிகிறார். இன்ன தன்மையின் எரிமணி விளக்கங்கள் எழிலிடப் பொலிகின்ற தன்னது இன் ஒளிதழைப்புற துயில் உரு தையலை தகுதியில்லான் அன்னள் ஆகிய ஜானகி இவள் என ஐயிர்த்து அகத்து எழுவெந்தி துண்ணும் ஆர் உயிர் உடலோடு சுடுவது போர் துயர் விழுந்து இவை சொன்னான். மானுயர் திருவடிவினள் அவள் இவள் மாறு கொண்டனள்
கூறின் தான் இயக்கியோ தானவர் தையலோ ஐயரும் தகையானாள் கான் உயர்த்ததார் ராமன் மேல் நோக்கிய காதல் காரிகையார்க்கு நீன் உயர்த்தவன் மருங்குதான் மீளுமோ நினைந்தது மிகை என்றான். ராவணனுடைய வீட்டிற்குள் அனுமன் புகுந்ததும் தீக்குறிகளை காண்கிறார். துயிலும் ராவணனை கண்ட ஹனுமார் சினந்து கொல்ல நினைத்து பிறகு ஆய்ந்து பார்த்து ஹனுமன் கோபம் தணிகிறார். சீதையை காணாமையால் லங்கையை அழித்து தானும் மாள ஹனுமார் எண்ணுகிறார். கண்டு வரும் என இருக்கும் காகுத்தன் கவிகுலக்கோன் கொண்டு வரும் என இருக்கும் யான் இழித்த கோல் இதுவால் குண்டரிகன இனத்தான்பால் இனி யான் போவேனோ விண்டவரோடு உடன் வீயாது யான் வாழா விழிவேனோ. 700 ஓசனை சூழ்ந்து எயில் கிடந்தது இவ்விலங்கை வாழும் மண் உயிர் யான் காணாது மற்ற இல்லை ஊழியான் பெருந்தேவி ஒருத்தியுமே யான் காணேன் ஆழி தாயிடராழி இடையே விழுந்து அழிவேனோ. வடித்து ஆய் பூங்குழலாளி வானறிய மண்ணறிய பிடித்தான் இவ்வடலரக்கன் எனும் மாற்றும் பிழையாதால் எடுத்து ஆழி இலங்கையினை இரும் கடலிட்டு இன்று இவனே முடித்தாலே யான் முடிதல் முறை மன்ற என்று உணர்வான். ஹனுமான் சீதையை தேடுவதை தொடர்ந்த பொழுது வழியிலே ஒரு துளசி வனத்தை பார்க்கிறார். ஹரியின் கோயிலையும் கடக்கிறார். அதனால் ஹனுமன் ஒரு பிராமணனை போல் உருமாறி செல்கிறார். அங்கு ஹரியின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு ஒருவன் இருப்பதை காண்கிறார். அவன் தன்னை ராவணனின் சகோதரன் விபீஷணன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். விபீஷணன் மிகவும் நல்லவன். ஹனுமான் தன்னை நம்பிக்கையுள்ள ராமனின் தொண்டன் என்றும் தான் சீதையை தேடி வந்திருப்பதாகவும் சொன்னார். அதை கேட்டதும் விபீஷணர் அவன் பாதத்தை பணிந்தார். விபீஷணர், நான் ராமனை பார்க்க ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் அரகர் குலத்தைச் சேர்ந்தவன். ராமர் எனக்கு ஆசி வழங்கி தரிசனம் கொடுப்பாரா என்று கேட்டார். அதற்கு ஹனுமார், ராமன் குலத்தை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ பார்ப்பவர் அல்ல, தூய்மையான உடலையே பார்ப்பவர். நீ ஏங்கிக் கொண்டிருக்கும் தரிசனத்தை வழங்குவார், அதனால் துயரப்படாதே என்று கூறினார். விபீஷணரும் சீதை அசோகவனத்தில் இருப்பதாக கூறி அங்கு செல்வதற்கு வழியையும் காட்டினார். நாளை மிகுதியை தொடருவோம். முருகாசரணம். முகராமார்ப்பணமஸ்து.